நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கலா நீலா. நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்னடி என்னடி அவர் மாதிரி இருக்கு. ஆமாண்டி. ஏமா வேறசா நடங்க, இங்கே அம்மா நேரம் நடந்துகிட்டு இருப்பீங்க. மணி பொண்ணு மாப்பிளையும் சேர்ந்து போங்க. எங்கிட்ட கல்யாணம் நடக்குது? எவ்வளோ நேரம் இனி கோயிலை சுற்றி சுற்றி காட்டுறீங்களே தவிர கல்யாணத்துக்கு கூட்டு போக மாட்டீங்க. ஏட்டி போக மாட்டியே, அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் நடக்குதா, அதுக்கு அடுத்து தான் சொந்தக்கார கல்யாணம் போல. கொஞ்ச நேரம் இரு. ஏன் முன்ன பண்ண கோயிலுக்கு வந்தது இல்லையா, சாமி கும்பிட்டா கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, உட்காராத மாதிரி. சரிங்க தான். ஏட்டே ராக்காயே, யார் அது? எம்மா இவளா? இந்த குந்தர முடி குந்தாணி இப்ப எதுக்கு வந்தான்னு தெரியலையே. கேட்டேலா, இவதான் உன் மருமாவளா? ஆமா மட்டி. பரவாயில்லையே, பார்க்க அம்சமா தான் இருக்கா. என்ன விஷயம்? இல்லை மட்டி, கோயிலில் ஒன்று பார்த்தேன், அதான் பார்த்துட்டு பேசாமல் போனால் எப்படி, அதனால தான் பேசுகிறேன். சரி சரி மட்டி, சாமி கும்பிட்டுட்டியா? கும்பிட்டுட்டேன்டி. ஏட்டி இங்கே வாட்டி. என்ன மட்டி சொல்லு. ஏட்டி ஒன்ட்ட மட்டும் தானே பேசணும்னு கூப்பிட்றேன், வாங்க. என்ன மட்டி? ஏட்டி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன? இல்லை மட்டி, உன் மருமவன் ஒன்றும் இல்லாமல் தான் உன் வீட்டுக்கு வந்தாலாமே, முக்காப்பாவுன்னு கூட போடாமல் வந்தாலாமே. கேட்டே நான் ஒன்றும் அவள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கான்னு அவள் முன்னாடி தான் சொன்னேன். மற்றபடி உன் மவன் மகாராசன் கணக்காக இருக்கான். இப்படி ஒன்றும் இல்லாத வீட்டை பொண்ணு எடுத்து என்ன பண்ண போகிறேன்? எதுவுமே பேசாமல் நிற்கிறத பார்த்தா உனக்கு பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். என்ன மட்டும் சொல்கிற? இங்கே பாரு, நான் நல்ல ஒரு ஐடியா சொல்கிறேன். அவளை கூப்பிட்டு எனக்கு இம்மா பவுன் வேணும் அப்படின்னு சொல்லி உன் வீட்டை போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பு. பவுனோட வந்தா இங்கே வா, இல்லைன்னா வராதன்னு சொல்லி அனுப்பிடு. இதான் உனக்கு நல்ல விஷயமா தெரியும், பார்த்துக்கோ. அப்புறம் உன் இஷ்டம். என் மருமவ 50 பவுன் போட்டு வந்தா, ஞாபகம் வச்சுக்க. சூப்பர்ரி, இதே கோபத்தோட அப்படியே அவகிட்ட பேசு. இருந்தாலும் இங்கே வேணாண்டி, கோயில் கூட்ட போய் பேச, சரியா? என்னடி என்ன சொல்ற? எதுக்குடி என்னைய அடிச்ச? உன்னை என்ன பின்ன அடிக்காம என்னடி பண்ணுவாங்க? உனக்கு நல்லது தானடி சொன்னேன். நல்லது சொன்னால நல்லது, ஒழுங்கு மாதிரியே ஓடிப்போ, அடி வாங்கி செத்துறாத. ஏண்டி உனக்கு ஒரு மகன் இருக்கால, அவ மாமியா கிட்ட எவ்வளோ ஒருத்தி இப்படி சொல்லி அனுப்பி விட்டா எப்படி இருக்கும்? ஒரு வீட்டில் வாக்கப்பட்டு வந்தால் வாழ்க்கைன்றது மாமியாரும் மருமகளுக்கு மட்டும் இல்லை, அவனோட கணவனும் மனைவி வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் சேர்ந்தது. அதுக்கு முதல்ல முக்கியம் மனைவியும் கணவனும் சந்தோஷமாக மனதளவில் ஒன்றா இருந்தாங்கன்னா வேற எதுவும் தேவையில்லடி. வாழ்க்கையை வாழ போகிறது அவங்க 2 பேர் தான். அதை விட்டுவிட்டு நம்ம இடஞ்சலாம் போய் வீட்டில் போயிட்டு பிறந்த வீட்டில் இவ்வளோ வாங்கிட்டுமா அவ்வளோ வாங்கிட்டுவான்னு வெக்கம் கட்டு கேட்குற ஆளு நான் இல்லை. கேட்டி என்னைய அடிச்சு விட்டல, நீனும் அவளும் என்ன எவ்வளோ நாளைக்கு ஒன்றா இருக்கன்னு இந்த ஊரில் இருந்து நான் பார்க்க தானே போகிறேன். போடி, இன்னொரு அடியை வாங்காம ஒழுங்கா போ. சரிதான் போடி, அப்படியே ஊர்லேயே இல்லாத மாமியாருவேன். போடி போ, அடியை வாங்கி செத்துறாத. வந்துட்டா பவுனை வாங்க இதான் வாங்கிட்டு, எங்கேருந்து தான் எல்லாம் யோசிக்கிறாங்களோ. ஏட்டி நீ எதுக்கு கண்ணை கசிக்கிட்டு நிற்கிறா? அத்தை, என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களா? என்னது பாசமா? பாசம்லாம் ஒன்றும் கிடையாது. எது நடந்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளியே எப்படி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் வீட்டில் இருக்க யாரையும் ரொம்ப ஆசைப்படாத. கல்யாணத்துக்கு நேரமாச்சு. அடிப்பாவி அத்தை கிழவி, உள்ளுக்குள்ளே எவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியே இப்படி நடிக்கிட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என் அத்தையை பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. என்ன மட்டும் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க, நேரமாவது வா. கொஞ்ச நேரம் புகழ் தரக்கூடாதே. ஏடா சுப்பிரமணிய, யாரா அந்த பொண்ணு? யாருன்னு தெரியலையா, உன் சொந்தக்கார பொண்ணா? சரி சரி வாங்க, நீனும் அந்த கோபால் கல்யாணத்துக்கு தானே வந்திருக்கீங்க, வாங்க ஒன்றா போகலாம். எங்கே உன் அம்மாக்காரி? இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாமல் எப்படி வளருது பாரு கிழவி. ஏட்டே இங்கே தான் மட்டும் இருக்கேன். அடியே பங்கசம், இங்கே தான் இருக்கியா? ஆமாம் மட்டியே, என்ன கல்யாணத்தை பார்த்துட்டியா?
எதுவும் பார்க்கலடியே. சரி வா ஒன்றா போகலாம். யார் இந்த பொண்ணு தாலி கட்டிக்கிட்டு புதுசா சொந்தக்கார பொண்ணா? ஏட்டி நிறுத்தமட்டி, அவதாண்டி என் வீட்டு மருமவ. என்னது மருமவளா? ஏட்டி என்னடி இப்படி பண்ணிவிட்டேன்? என்கிட்ட சொல்லாமே கல்யாணத்தை முடிச்சுட்டியா? ஏட்டி அதெல்லாம் பெரிய விஷயம், நான் அப்புறமா வந்து சொல்கிறேன். நீ கோவாலு தப்பாக எடுத்துப்பான். நம்ம 4 பேர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கல்யாணம்னா. மருமவளை கூட்டிக்கிட்டு போ, அப்புறம் வந்து பேசிக்கலாம். என்னமோ சொல்கிறடி போ. ஏலா சுப்பிரமணி, ஆத்தா ஆத்தான்ட்டு பின்னாடியே வருவியாடா? நீயும் இந்த ஆத்தா கிட்ட சொல்ல மறந்துட்டியா? சரி போ, சந்தோஷமா இரு, வீட்டுக்கு வரேன் கல்யாணத்தை முடிச்சிட்டு. நான் காணும் கனா நீயா ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். அண்ணா மீனாட்சி! கேட்டி அண்ணோ, இந்த கடலை விட நம்ம நட்பு ரொம்ப பெருசுன்னு நம்ம வாழ்ந்து காட்டணும்டி. வாழ்ந்து காட்டணுமா? அதெல்லாம் தேவையில்லை. நம்ம நட்பை பற்றி நமக்கு தெரியும். நம்ம நட்பை பிரிக்க யாரால முடியும்? அது வேணா உண்மைதான். அதே போல நீ என்னைக்கு மறக்கக்கூடாது, உன்னோட பொண்ணு என் பையனுக்கு தான். ஆஹா, அதெல்லாம் மறக்க மாட்டேன். அப்போ என் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா என்னை விட அவள் தானே உனக்கு முக்கியமானவா இடவா? இந்த உலகத்தில் எனக்கு எல்லாத்த விடையும் என் அண்ணத்தை மட்டும்தாண்டி பிடிக்கும். நட்புக்கு இலக்கணமாய் வருகிறார்கள். ஆனந்தி புத்தம் புதிய நெடுந்தொடர் விரைவில் உங்கள் நம்ம கார்ட்டூன் சேனலில். நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. உடன் வழங்குவோர் ஆனந்தி புத்தம் புதிய நெடுந்தொடர் விரைவில் உங்கள் நம்ம கார்ட்டூன் சேனலில். மற்றும் பேய் வீடு ஸ்பெஷல் எபிசோட் நம்ம கார்ட்டூன் சேனல் பிளேலிஸ்டில் கண்டு மகிழவும். தொடர்கிறது. என்னடா வாங்கிட்டு தானே பேசிக்கிட்டு இருக்கேன், பேசாமல் அப்படியே நிற்கிற? சரி சரி, நான் ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்கல. ஏன் மூஞ்சி எப்படி வைக்கிறேன்? போ, வீட்டுக்கு வரேன். ஒன்றும் இல்லை மட்டியே, டயர்டாக இருக்கா? சரி நான் அப்புறம் சொல்கிறேன். அவனே அவனுக்கு வச்ச ஆப்பில் ஷாக்கில் இருந்து மீறாமல் இருக்கான். இந்த கிழவி என்னமோ அவன்கிட்ட சொல்லாமல் கோச்சிக்கிட்டு நினச்சிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ, இதெல்லாம் பார்க்கையில் மனசு குளிர்ச்சியாக இருக்குது. டேய் சுப்பிரமணி, இன்னும் உனக்கு என்னென்னலாம் ஆப்பு வச்சிருக்குன்னே தெரியல இந்த ஆத்தா கிழவி. பார்க்கலாம், இதுவும் நல்லா தான் இருக்குது. இல்லை சுப்பிரமணி வாடா, நேரமாகுது. ஐலா கூட்டிகிட்டு மாமா. சரிம்மா. அண்ணி போங்க. ஆண்டி என்கிட்ட சொல்லலை, எனக்கு அதிர்ச்சியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஆள், உனக்கு யாருன்னே தெரியாது. நீ ஆண்டி இப்படி வாய பொழந்துக்கிட்டு இருக்க? அடி பாவி, நானே அந்த அலமேல் அக்காவுக்கும் சுப்பிரமணியனுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும்னு நினச்சி அந்த ஷாக்கில் இருக்கேன். எப்படி இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியலையே. அலமேல் அக்கா கிட்ட ஃபோனை போட்டு பேசுவோம். அப்புறம் இந்த கிளவிக்கிட்ட ஏதாவது கூடமா வாயை திறந்தோன்னா ஊர் ஊராக சொல்லிடுவோம், அமைதியாக இருப்போம். எப்படியோ அலமேல் அக்கா அதுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நமக்கு தான் நல்லது. ஏட்டி யாருக்கிட்டையா நின்று பேசினா பரவாயில்ல, தனியாக என்னடி புலம்பிக்கிட்டு இருக்க? கோயிலில் வந்துட்டு என்ன வேப்பில் அடிச்சு விடணுமா? இப்போ வேற ஒருத்தன் டார்ச்சர் தாங்க முடியல. என்ன கிளவியே போ, நேரமாயிடுச்சு. வர வர மரியாதைலாம் குறையுதுடி. தெரியுதுல்ல, அப்போ அவரை வாய் பேசாம சரிதான் மாடி. இந்த அத்தை கிளவி எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எங்கே மண்டபம் இருக்கு? இங்கே யாரோ நிற்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்போம். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு? இங்கே யாரு? இப்போ தானே நம்ம அலமேல் அக்காவை பார்த்தோம். இங்கேயும் அலமேல் அக்கா மாரி இருக்காங்க. யாருன்னு தெரியலையே. ஹலோ, கோமலா. அலமேல் அக்கா என்னடா இங்கே? என்னக்கா கோமலா எது கழுவுறா? புரிஞ்சு போச்சு. இனிமே கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போனா உன்னைய மிஸ் பண்ணுவாள்ல, அதுக்கு தானே இப்படி அழுத்துக்கிட்டு இருக்கா? விடுக்கா பார்த்துக்கலாம். பொண்ணா பிறந்தா புகுந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். கேட்டி கோமலா, வா வர சீனா போடாதடி. அக்கா, ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. எப்படி நீ சுப்பிரமணியனை கல்யாணம் பண்ண? அப்புறம் இப்போ தானே உன் கழுத்தில் தாலியை பார்த்தேன், எங்கே தாலியை காணோம்? அப்புறம் இதே மேக்கப்பில் நீ இல்லையே. இப்போ தான் கொண்டை போட்டு பூவெலாம் வச்சு அழகாக இருந்தேன், அதில் ஏதோ ஒத்தச்சடை பின்ன மாரி இருந்துச்சு. என்னன்னு ஒன்றும் புரியலையக்கா. இவ வேற என்ன நடந்துச்சுன்னே தெரியாம அவன் மேல வேற ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அக்கா, இனிமே நம்ம எல்லாம் ஒரே தெருவில் வாக்கப்பட்டிருக்கோம். இனிமே எனக்கு சாப்பாடு வேணும்னா நீ தான் செஞ்சு தரணும், அதுவும் விதவிதமாக செஞ்சு தரணும். இந்த அத்தை கிழவி செஞ்சு தரதை சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுக்கா. நீ தான் நல்ல ரெசிபியாக செஞ்சு தரணும்.
இவ என்ன பேசினா இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பா அப்படியே. இவ்வளோ ஸ்டாப் பண்ணுவோம். அப்புறம் அக்கா ஏட்டி முதல்ல நிறுத்துடி வாய. என்ன இப்படி கோவப்படுறா கோமலா? ஏடி எதுக்குடி இப்போ டென்ஷன் ஆகுற? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எதுக்கு இப்ப வீணா போட்டு அலமையில மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? ஏடி கல்யாண வாழ்த்து சொன்னது ஒரு தப்பா? கல்யாணம் வாழ்த்து. நான் போய் அந்த அண்ணனை வாய்க்கு வாய் சுப்பிரமணியன்னு சொன்ன பாரு. அந்த அண்ணன் இப்படி துரோகம் செய்யுமே நினைச்சு கூட பார்க்கலடி. ஏய் விட்டுட்டி, எத்தனை தடவை சொல்கிறேன், சும்மா இருக்க மாட்டியா? அவருக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கும், அதனால தான் அப்படி பண்ணியிருப்பாரு. பரவாயில்ல, பாதியில் வந்து நான் அப்படியே போயிடுறேன். என்ன மாரி ஏழை பொண்ணுக்கு எதுக்கு அந்த வாழ்க்கை? நாங்களாம் ஆசைப்படணுமா என்ன? ஏன்டி இப்படியெல்லாம் பேசுகிற? இந்த சின்ன பொண்ணு வேற நம்மளை கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வேற ஒன்றும் தெரியாமல் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. விடுடி, அவளுக்கு என்ன தெரியும்? ஏய் அக்கா, என்ன கண்டுக்கவே மாட்டேங்குங்க? ஏய் அக்கா, நான் சும்மா இருக்க மாட்டாடி. இரு, பிடிச்சி 2 வாங்கி போடுறேன். நீ சும்மா இரு, நான் பேசுறேன். என்னடி? எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ வேற நேரம் புரியாத நேரத்தில் என்னடி உன் சந்தேகம்? இது யாரு? இது யாரு? பக்கத்தில் நின்று இருக்கிறது. டி, உனக்கு கண்ணாடி போட்டுமா கண்ணு தெரியல? இப்போ இவ்வளோ நேரம் யாருன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்க? அதாண்டி எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்கு. அப்போ இது அலமையில கத்தனை? ஆமாம், என்ன சொல்ல வந்ததை சொல்லி தொலைச்சிக்கிறோம். எப்பா ரொம்ப தாண்டி பில்டப் காட்டிக்கிற. ஏய் வர கோபத்துக்கு. சரி கேட்க வந்து கேட்குறேன். இங்கே நிற்கிறது அலமையில காணா, அப்போ அங்கே நிற்கிறது யாரு? என்னடி உளர்ற? அங்கே பின்னாடி பாருடி. என்னடி இப்படி இருக்கு? நீ பாரு. திரும்ப அங்கேயாவது இருக்காம இருக்கட்டும், உனக்கு இருக்கு. பாருடி அங்க. எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லோருக்கும் வணக்கம். இங்க யாருன்னு தெரியுதா நண்பர்களே? இவங்க தான் நம்ம புதிய மெகா தொடர் வரப்போதில்ல, ஆனந்திங்கிற மெகா தொடரோட கதாநாயகி. மேலும் ஆனந்திங்கிற மெகா தொடர் நம்ம கார்ட்டூன் சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணால் மெகா தொடர் தொடங்க ஆரம்பித்துவிடும். மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலுக்கு ஆதரவளியுங்கள். ஆமாம் நண்பர்களே, தொடர்ந்து ஆதரவளியுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.